டிடிஜிஎஸ் குதிரை இப்போ யூடியூப் சேனல் மூலம் நம்ம துலாமேடு வந்திருக்கோம். துலாமேட்டில் உங்கள் பேர் சொல்லுங்கள். துலாமேட்டில் அண்ணனை பேட்டி காண போகிறோம். அண்ணன் வந்து சொல்ல போகிறாரு. இப்போ நம்ம மொத்தமாக ஊசி போட்டு எத்தனை கண்ணுட்டி போட்டிருக்கோம்? தோராயமா 15 கண்ணுட்டி போட்டிருக்கோமா? இப்போ இந்த மாடு நம்ம தான் ஊசி போட்டோமா? இந்த கண்ணுக்குட்டி இப்போ நம்ம தான் ஊசி போட்டோம். இந்த கண்ணுக்குட்டி நம்ம போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி தான். இது நம்ம போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி தானே? இது நம்ம போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி தான். அடுத்து அந்த கண்ணுக்குட்டி, அந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாடும் நம்ம தான் போட்டோம். அந்த மாடும் நம்ம போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி தான். இப்போ வந்து மாடாயிடுச்சு, இதுவும் மாடாயிடுச்சு. அடுத்து அடுத்து உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள ஒரு மாடு. இந்த மாடும் நம்ம தான் ஊசி போட்டோம். அதுவும் நம்ம போட்டு பிறந்ததான். இதுவும் நம்ம போட்டு தான் பிறந்தது. இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டிருக்கோம். கரெக்டா சென பிடிச்சி கண்ணு போட்டுட்டு இருக்குது. இது தொடர்ந்து எத்தனை கண்ணு போட்டிருக்கோம் நம்ம ஊசி போட்ட? மொத்தம் 15 கண்ணு பக்கமா இங்க போட்டிருக்க அப்படின்னுங்கிறத பதிவு பண்றாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயபால். ஊரு துல்லாமேடு. ஜெயபால் துல்லாமேடு அப்படின்னு சொல்லிட்டு 15 கண்ணுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு. ரெண்டாவது இங்க போட்டு இருக்க கண்ணுக்குட்டி எல்லாமே மாடாயிடுச்சு. மாடு எல்லாமே பாத்துங்க ஜாதி மாடு தான். எதுவுமே வந்து நாட்டு மாடு கிடையாது. நல்லா பாலும் கறக்குது. பாலும் நல்லா கறக்குதுங்களா? நல்லா தரமா இருக்குங்களா? மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைங்க உங்களுக்கு? மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை வந்து நாங்க யூடியூப்லயும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்திருக்காரு. டிடிஜிஎஸ் குதிரை யூடியூப் சேனல் மூலம் அண்ணனை பேட்டி காண்றோம். இப்ப சொல்லுங்க, எத்தனை கண்ணுட்டி போட்டிருக்கோம்? நம்ம 15 கண்ணுட்டி போட்டிருக்கு. ஓகே, 15 கண்ணுட்டி போட்டிருக்கு அப்படின்றாங்க. அவங்க மாடெல்லாம் நீங்களே பார்க்கலாம். நம்ம பக்கத்துல வந்து கண்டெய்னரை வச்சு இந்த இடத்துல நம்ம சன ஊசி போடுறதுனால டக்கு டக்குன்னு சனையும் தங்கிடுது உங்களுக்கு. இங்கே இருக்கிற மாடெல்லாம் நம்ம தான் சன ஊசி போட்டுட்ருக்கோம். விட்டுருங்க. விட்டுருமா விட்டுருங்க. இந்த மாடெல்லாம் நம்ம தானே ஊசி போட்டு உருவாக்குனது. இங்கே இருக்கிற மாடெல்லாம் நம்ம தான் ஊசி போட்டு உருவாக்குனது. நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம். எல்லா மாடுமே எல்லா கண்ணுட்டி நம்ம தான் ஊசி போட்டு உருவாக்கியிருக்கோம். நீங்களே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கண்ணுட்டி எப்படி தரமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அருமையாக இருக்குது. பிரீட்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். இங்கே வந்து துல்லாமேட்டில் ஜெயபால் அப்படின்னுங்கிறவங்க இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பண்ணையை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே மாடெல்லாம் நம்ம தான் சன ஊசி போட்டுட்ருக்கோம். சனை கரெக்டாக ஒரு இதில் தங்கிடுதா? சனை டக்கு டக்குன்னு பிடிச்சிருதுங்களா? டக்கு டக்குன்னு பிடிச்சிருது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் மாட்டுக்கு ஊசி போடும் போது நம்ம போட்ட கண்ணுக்குட்டி இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா இது மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 கண்ணுக்குட்டிக்கு மேலே தான் போட்டிருக்கு அப்படின்னுங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் போடலான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் வரும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு பிடிக்குமா? ஏற்கனவே பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஏற்கனவே நம்ம ஊசி போட்டோம். என்ன கண்ணு போட்டுச்சு? எல்லாம் கிடையாது கண்ணா போட்டுச்சா? இதனால நம்ம போடுறதெல்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சதா இல்லையா? அவங்க 5 கண்ணுட்டி போட்டுது. 5 கண்ணுட்டியும் இப்போ நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணுட்டி போட்டிருக்கோம் தோராயமா இத்தனை வருஷத்துல? இல்லை எத்தனை கண்ணுட்டி போட்டிருக்கோம்? இதை கொடுங்க. எத்தனை கண்ணுட்டி போட்டிருக்கோம் தோராயமா நம்ம ஊசி போட்டதுல? 15 இருக்குங்களா? அதுதான் சொல்றோம். ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டுக்குவோம். எது அது? வீடியோ துல்லாமேட்டில் ஜெயபாலுவங்க நம்மள்கிட்ட தான் சன ஊசி போடுவாங்க. அவங்க மாடு எல்லாமே நீங்களே பார்த்துருக்கலாம். தரமான கண்ணுக்குட்டியாக தான் இருந்திருக்கும். எல்லாமே உயரக பசு மாடு தான் நம்ம சன ஊசி போட்டிருக்கோம். அது மாதிரியே நல்லா கண்ணு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்ணு போடும் போது எந்த சிரமமும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுக்குட்டி இருந்தது இப்போ பசுமாடாக மாறிடுச்சு. பசுமாடாக மாறின நல்லா பால் தருது, நல்லா இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு இதாக இருக்குங்க, கை கொடுத்த மாதிரி இருக்குது. வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு மாடு அப்படின்னுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து பசுந்தீவன புல் எல்லாமே அறுத்து வந்து கொண்டாந்து போடுவார் அப்படின்னுங்கிற மாதிரியும் மாடை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போய் நல்லா மேய விட்டு கூப்பிட்டு வருவோம் அப்படின்னுங்கிற மாதிரி. மாடு தான் எங்களுக்கு தொழில். மாடை விட்டால் எங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது. அதனால் மாடை தான் நாங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து நம்ம ஊசி போட்டு நல்லா கண்ணுக்குட்டியெல்லாம் நல்லா பெரிய பெரிய மாடாகி இப்போ பால் கறந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னுங்கிற மாதிரியும். ரெண்டாவது அட்டன் டைமில் 2 மாடு எனக்கு பருவத்துக்கு வந்திருக்கு, அதனால் 2 மாடு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோவில் நீங்கள் 2 மாடுமே
முன்னே பார்த்துருக்கலாம், ஊசி போட்டிருப்போம். ஏன்னா அவர் வந்து நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்காரு. ஒரு டைம் போட்டாவே பிடிச்சிரும் அப்படின்னுங்கிற மாதிரி. ரெண்டாவது அவர் வந்து நல்ல பருவத்துக்கு வரும்போது தான் ஃபோன் பண்ணுவார். நல்லா வலும்படிக்கணும், இல்லைன்னா மாட்டு மேலே ஏறணும், தாண்டணும், ஓடணும், கத்தணும் அப்படின்னுங்கிற மாதிரி அந்த அறிகுறிகள் தெரிஞ்ச மைனே தான் அவர் ஃபோன் பண்ணுவார். மாடு வளர்ப்பில் 20 வருஷம் அனுபவம் அவருக்கு இருக்குது. நம்ம 20 வருஷமாக அவர்கிட்ட ஊசி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 கன்றுக்குட்டி, அதையும் கிடேரி கன்றுக்குட்டி தான் நிறையா போட்டிருக்கு. கிடேரி கன்றுக்குட்டியிலே நிறையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசுமாடாகவும் மாறிடுச்சு. அங்கே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நாங்கள் காமிச்சிருப்போம், வீடியோவிலே காமிச்சிருப்போம் எந்த மாதிரி பசுமாடு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி. யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம்ல, யூடியூப்பில் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. டிடிஜிஎஸ் ஜி குந்திரா 56 யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.